இந்த நாளுக்கான கடைசி ஜெபத்தை செஞ்சுட்டு நம்ம தூங்க போகிறோம். எப்பவுமே இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனால் இன்றைக்கி இது ரொம்ப ஸ்பெஷலாக உங்களுக்கு தெரிய போகிறது. சங்கீதம் 23 1வது வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒருவேளை இன்றைக்கி 6வது நாள் கடைசி ஜெபம், நிறைய ஜெபம் செஞ்சுட்டே இருக்கோம். ஆனால் ஃபைனான்ஷியலில் தேவையில் நெருக்கத்தில் பெரிய பெருக்கத்தை பார்க்க முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இல்லைங்க. நிச்சயமாக அவர் நம்ம மெய்ப்பராக இருக்கிறதுனால நம்ம தாழ்ச்சி அடைய மாட்டோம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம தேவைகளில், முக்கியமாக நம்ம நெருக்கத்தில் எந்த விதத்தில் நமக்கு உதவி செய்யணுமோ அந்த விதத்தில் உதவியை கொண்டு வருவார். அதை எந்த மனுஷன் தடுத்தாலும், எந்த சக்தி அதை தடுத்தாலும், பெரிய சக்தி இயேசுவினுடைய சக்தி அதை எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் மாற்றிடும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சங்கீதம் 23 1வது வசனம். நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லிகிட்டே படுங்க. நாளைய தினத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை பார்ப்பீங்க. ஏன்னா அவர் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறார். ஏன்